ஆலயங்கள் தேவையில்லை, ஆகமங்கள் தேவையில்லை, இதயம் போதும் சஞ்சலம். நண்பர்களே, நாங்கள் தற்போது கொழும்பு நகரில் நின்று கொண்டிருக்கின்றோம். இங்கிருந்து இந்த கொழும்பிலிருந்து நாங்கள் தற்போது மெயின் ஸ்ட்ரீட் ஊடாக செகண்ட் க்ரோஸ் ஸ்ட்ரீட்டை நாங்கள் சென்றடைய இருக்கின்றோம். ஏன் அங்கு செல்ல இருக்கின்றோம், அங்கு என்ன ஸ்பெஷல், இதையெல்லாம் தான் இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். பாருங்கள், நாங்கள் வீடியோவுக்குள் பயணிக்கலாம். நண்பர்களே, நாங்கள் தற்போது செகண்ட் க்ரோஸ் ஸ்ட்ரீட்டை நெருங்கி இருக்கின்றோம். தமிழில் கூறுவார்கள் இரண்டாம் குறுக்கு தெரு என்று. அங்கே தான் நாங்கள் தற்போது பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். நீங்கள் மாலை பொழுதில் வருவீர்களானால் இந்த பொழுது மிகவும் சன நெரிசல் மிக்கதாகவே உங்களுக்கு அமையும். இதோ நாங்கள் மாலை பொழுதில் வந்திருக்கின்றோம். பாருங்கள், சன நெரிசல் அதிகமாக காணப்படுகின்றது. உள்ளே வாருங்கள், நாங்கள் செல்வோம். இங்கே என்ன ஸ்பெஷல் உண்டு என்று பார்ப்போம். இலங்கையில் பல பாகங்களிலிருந்தும் கொழும்புக்கு வேலைக்கு சரி அவர்களுடைய தேவைகளுக்காக வருபவர்கள் தங்களது ஷாப்பிங்கை இங்கே தான் அதிகமாக மேற்கொள்கின்றார்கள். அந்தளவுக்கு நீங்கள் குறைந்த விலையில் ஹோல்சேலாகவும் ரிட்டெயிலாகவும் நீங்கள் பொருட்களை வாங்குவதற்கு மிகச்சிறந்த இடம் இதுதான். இலங்கையில் மிகச்சிறந்த இடம் என்று கூறக்கூடிய இந்த செகண்ட் க்ரோஸ் ஸ்ட்ரீட்டாக நாங்கள் பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். மெயின் ஸ்ட்ரீட்டில் நீங்கள் வரும்போது பல க்ரோஸ் ஸ்ட்ரீட்டுகள் காணப்படுகிறது. இருப்பினும் இந்த செகண்ட் க்ரோஸ் ஸ்ட்ரீட் மிகவும் பிரபலியமானது நண்பர்களே. அங்கே தான் நாங்கள் தற்போது ஒவ்வொரு பொருட்களாக பார்த்து கொண்டு இருக்கின்றோம். வீட்டுக்கு தேவையான பொருட்கள் மற்றும் உங்களது ஃபோன் கவர்ஸ், டெம்பர்ட், ஸ்டிக்கர்ஸ் என்று பலதரப்பட்ட நீங்கள் துணி வகைகள், எங்கள் இதோ பல துணிக்கடைகளை நாங்கள் தற்போது பார்த்து கொண்டு செல்கின்றோம். பெண்களுக்கான அழகு சாதன பொருட்கள், சிறுவர்களுக்கான விளையாட்டு பொருட்கள் என்று நீங்கள் பலதரப்பட்ட பொருட்களை இங்கே கொள்வனவு செய்யக்கூடியதாக இருக்கும். நீங்கள் பொருட்களை மொத்தமாக கொள்வனவு செய்வதற்கு மிகச்சிறந்த இடம் இந்த செகண்ட் க்ரோஸ் ஸ்ட்ரீட் மற்றும் மெயின் ஸ்ட்ரீட் தான். மெயின் ஸ்ட்ரீட்டில் நீங்கள் பயணிப்பீர்களானால் மொத்தமாக உங்களது வியாபாரத்துக்கு தேவையான பொருட்களை நீங்கள் கொள்வனவு செய்யக்கூடியதாக இருக்கும். நீங்கள் சில்லறையாகவும் பொருட்களை நீங்கள் உங்களது தேவைக்காக வரும்போது இங்கே பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். உங்களது ஊரில் இல்லாத பொருட்களை இங்கே நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய சிறப்பும் இந்த மெயின் ஸ்ட்ரீட் செகண்ட் க்ரோஸ் ஸ்ட்ரீட்டில் நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். நாங்கள் கூறியிருந்தோம் சிறுவர்களுக்கான விளையாட்டுப் பொருட்களை நீங்கள் பெற்றுக்கொள்வதற்கு சிறந்த இடம் என்று. இதோ அவ்வாறான ஒரு கடையை தான் நாங்கள் தற்போது எழுந்திருக்கின்றோம். பாருங்கள், இவ்வளவு விளையாட்டுப் பொருட்கள் இந்த கடையில் காணப்படுகிறது. கலர் மாறும் தெரியுமா? கலர் மாறும் தெரியுமா? கொஞ்சம் நேரத்துக்கு பியூட்டி ஆஃப் ஸ்ரீலங்கா பியூட்டி ஆஃப் ஸ்ரீலங்கா லோட்டஸ் கவர் நல்லது நண்பர்களே, இன்று நாங்கள் ஒரு வித்தியாசமான தொகுப்பினூடாக உங்களுடன் இணைந்திருந்தோம். உங்களுக்கும் இந்த காணொளி பிடித்திருக்கும் என்று நம்புகின்றோம். இத்துடன் இந்த காணொளியை நாங்கள் நிறைவு செய்யலாம் என்று இருக்கின்றோம். புதிதாக எங்களது
காணொளியை பார்த்து கொண்டிருக்கும் நண்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு செல்லுங்கள். மற்றும் ஒரு சுவாரஸ்யமான தொகுப்பினூடாக உங்களை சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்கின்றோம். நன்றி, வணக்கம்.